ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிரைம் பிரான்ச். இன்னைக்கு நான் பேச போகிற கிரைம் இன்சிடென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அழகு, கனவு, நம்பிக்கை இவை அனைத்தும் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் இருக்க வேண்டிய விஷயங்கள். ஆனால் இவை அனைத்தும் கைகூடும் முன் சிதைக்கப்பட்டால் நம்ம கிரைம் பிரான்ச்சோட கேஸ் ஃபைல் 5ல் பார்க்க போகிற கேஸ் ஆஷஸ் ஆஃப் இன்னசென்ஸ். 11 செப்டம்பர் 2008, கூலாய், மலேசியா. ஒரு பெண்மணி வீட்டு வாசலையே ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்காங்க. காரணம், வேலைக்கு போன அவங்களோட பொண்ணு நேரமாகியும் இன்னும் வீட்டுக்கு வரல. எப்போதும் சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வரவங்க இன்னும் வரலன்னு ரொம்பவே பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. விடிய விடிய காத்திருந்து விடிந்ததும் 12 செப்டம்பர் 2008 காலையில் அந்த குடும்பத்திற்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஆப்போசிட்டில் பேசின நபர் அவங்க பொண்ணை தான் கடத்தி வைத்திருப்பதாகவும் 60,000 ரிங்கிட் பணத்தை ரேன்சமாக கொடுத்தா நிச்சயமாக அவங்க பொண்ணை விடுவிக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இதை கேட்ட அந்த குடும்பம் உடனடியாக போலீஸை தொடர்பு கொண்டு தங்களோட 16 வயது ஆன பொண்ணு லாய் இன்ஷின் காணும்னு ரிப்போர்ட் பண்ணவங்க போலீஸை அவங்க கடமையை செய்ய விட்டுட்டு ஒரு பக்கம் கிட்னாப்பர் கேட்ட தொகையை ரெடி பண்ண முயற்சி பண்ணுறாங்க. 60,000 ரிங்கிட்ங்கிறது 2008 ரொம்ப பெரிய தொகையாக இருந்தது. ஆனாலும் ஒரு வழியாக 33,000 ரிங்கிட் எப்படியோ திரட்டினவங்க கிட்னாப்பர் சொன்ன மாதிரி முதலில் அந்த பணத்தை ஹேண்ட் ஓவரும் பண்ணுறாங்க. யார் இந்த லாயின்ஷின் மற்றும் ஏன் கடத்தப்பட்டாங்கன்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி போலீஸ்க்கு வருது. 16 ஏப்ரல் 1992 லாய் டென் சாங் மற்றும் சியா சோ பே தம்பதிகளுக்கு 3வது பெண் குழந்தையா பிறந்தவங்க தான் இந்த லாயின்ஷின். மலேசியா ஜோஹர் ஸ்டேட் கூலாயில் இருக்கிற SMK சுல்தான் இப்ராஹிம் ஸ்கூலில் செகண்டரி ஸ்கூல் படிப்பிற்காக லாய் என்ரோல் ஆகுறாங்க. அந்த ஸ்கூலில் லாய் அவங்களோட இயற்கையான அழகிற்கும் இரக்க குணத்திற்கும் அந்த ஸ்கூலில் ரொம்ப பாப்புலரான பொண்ணாக பார்க்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் படிப்பு மற்றும் எக்ஸ்ட்ரா குறிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ரொம்பவே ஆக்டிவாக இருந்த லாய் ஸ்கூல் டீச்சர்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். அதாவது லாய் அழகும் அறிவும் நிறைந்த கூலாய் ஸ்கூல் பியூட்டியாக வலம் வர ஆரம்பிக்கிறாங்க. இருந்தும் அதற்கான திமிரோ ஆணவமோ அவங்க கிட்ட இருந்ததில்லை. ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட PMR, அதாவது செகண்டரி 3க்கான PMR அரசு தேர்வை எழுதி 7A 1Bயோட சிறந்த தேர்ச்சி பெற்று செகண்டரி ஃபாக்கு போகிறாங்க. அப்போது லாய்க்கு SPM தேர்வுக்கு பிறகு தைவானில் அவங்க மேற்படிப்பை தொடர்ந்து ஒரு ஃப்ளைட் அட்டெண்டனாக ஆகணுன்ற லட்சியத்தோட படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க குடும்ப சூழ்நிலைக்கு மேற்படிப்புக்கு செலவு பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட லாய் அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு கூலாயில் இருக்கிற ஒரு ஷாப்பிங் மாலில் பார்ட் டைமாக அசிஸ்டன்ட் சேல்ஸ் கேர்லாக வேலை பார்க்குறாங்க. லாய் காணாமல் போன அன்றும் வேலை முடிஞ்சு அந்த ஷாப்பிங் மாலில் இருந்து வெளியே போயிருக்காங்க. ஆனால் வீட்டுக்கு வரல. இதற்கு இடையில் லாய் எங்கே போயிருப்பாங்க அண்ட் அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும்? லாயின் அம்மாவும் அப்பாவும் கிட்னாப்பர் ரேன்சம் தந்த போது கிடைச்ச கிட்னாப்பர்ஸின் ஐடென்டிட்டி போலீஸ் தீவிரமாக ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியாக 15 செப்டம்பர் 2008 லாயின் கடத்தல் விசாரணையில் 7 சஸ்பெக்ட்ஸை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. விசாரணைக்கு பிறகு அதில் 3 பேரை ரிலீஸ் பண்ண போலீஸ் மீதம் இருந்த 4 பேர்கிட்ட தொடர்ந்து விசாரணை நடத்துகிறாங்க. போலீஸ் அவங்க பாணியில் நடத்தின விசாரணையில் உண்மையை ஒத்துக்கிட்ட 4 பேரும் லாய் இருக்கிற இடத்துக்கு போலீஸை கூட்டிகிட்டு போகிறாங்க. தமன் புத்ரி குலாயில் இருக்கிற ஒரு காட்டுக்கு போலீஸை கூட்டிகிட்டு போனவங்க காட்டுனது எரிந்த நிலையில் இருந்த ஒரு இறந்த உடலை தான். அது வரைக்கும் கடத்தல் வழக்காக இருந்த இந்த கேஸ் கொலை வழக்காக உருவெடுக்க ஆரம்பிக்குது. போலீஸின் அடுத்த கட்ட விசாரணைக்கு என்ன நடந்ததுன்னு அவங்க கான்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 11 செப்டம்பர் 2008 வேலை முடிஞ்சு வழக்கம் போல் வீட்டுக்கு கிளம்பின லாயை இவனுங்க எப்படியோ கடத்தி காரில் வச்சு கழுத்து நெரிச்சு கொலை பண்ணியிருக்கானுங்க. அதற்கு பிறகு லாயின் இறந்த உடலை டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் உடலை எரிச்சிருக்கானுங்க. லாய் ரொம்பவே நல்ல பொண்ணு. ஆனால் இந்த அளவுக்கு அவங்கள கொலை பண்ணது எதற்காகனா, இந்த 4 பேரில் 3 பேர் லாய் படிக்கிற அதே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. அதில் ஒருத்தன் லாய்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். ஆனால் லாய் தனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கிற விஷயத்த சொல்லி நாசுக்கா அந்த ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இதை மனசில் வச்சு வஞ்சம் வளர்த்துக்கிட்ட அவன் தன்னோட நண்பர்களோடு சேர்ந்து லாயை கொலை பண்ணியே தீரணும்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கான். அதற்கான சந்தர்ப்பம் சரியாக அமையவும்
லாயை கடத்தி கொலையும் பண்ணியிருக்காங்க. லாயின் அம்மா அந்த 4 பசங்களும் லாய் காணாமல் போனதற்கு பிறகு இவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக வீட்டுக்கு வந்துட்டு போனதா சொல்றாங்க. அதாவது அந்த பொண்ணை கடத்தி அநியாயமாக கொலை பண்ணிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கே போய் வேவு பார்த்துருக்கானுங்க. அதாவது அவங்க போலீஸை காண்டாக்ட் பண்ணுறாங்களான்னு தெரிஞ்சுக்க இந்த கேஸ் ரிவெஞ்சால் நடந்த ஒரு கொலையா போலீஸாரால் பார்க்கப்பட்டது. லாயின் ஷீனின் இறந்த உடலை அட்டாப்சி பண்ண டாக்டர் முகமது அஸ்னுல் ஹைடி டிஎன்ஏ டெஸ்ட் மூலமாக அந்த உடல் லாயோடது தான்னு உறுதி செய்தவர். அவங்க கழுத்து நெரிக்கப்பட்டதில் மூச்சு விட முடியாமல் இறந்ததாகவும் அதற்கு பிறகு தான் லாயின் உடல் எரிக்கப்பட்டிருப்பதாகவும் ரிப்போர்ட் தராரு. ஆட்டாப்சி முடிந்த லாயின் உடல் அவங்க குடும்பத்திற்கு வழங்கப்பட்டது. அப்போது லாயின் பாய் ஃப்ரெண்ட் ஹோ திங் லூ, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ்னு அவங்க நல்ல மனசுக்காக நட்பு பாராட்டின அத்தனை பேரும் அவங்களோட இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கிறாங்க. நல்ல மனம் படைத்த ஒரு புத்திசாலி பெண், புகழோட உச்சிக்கு போயிருக்க வேண்டியவங்க இப்போ திரும்பவே முடியாத உயரத்திற்கு பயணப்படுறாங்க. 25 செப்டம்பர் 2008 லாயின் இறுதி ஊர்வலம் முடிந்து 10 நாட்களுக்கு பிறகு 16 வயதான வோங் சுன்ஹெங், 22 வயதான தே கிம் ஹோங், 17 வயதான லியோங் சுன் லாங் மற்றும் 16 வயதான வோங் காவாய் சட்டப்பூர்வமாக கோர்ட்டில் லாயை கடத்தி கொலை செய்த குற்றத்திற்காக சார்ஜ் பண்ணப்படுறாங்க. கொலை குற்றத்திற்கு மேண்டேட்ரி டெத் பெனால்டி தண்டனையாக வழங்கப்படணும். ஆனால் சம்பந்தப்பட்ட 4 குற்றவாளிகளில் 3 பேர் மைனர்ஸ், அதாவது 18 வயதிற்கும் கீழே உள்ள குற்றவாளிகள். அவங்களோட வயதை கருத்தில் கொண்ட கோர்ட் இன்டிஃபினிட் பிரிசன் சென்டென்ஸ் வழங்குறாங்க. இன்டிஃபினிட் பிரிசன்னா சிறை தண்டனை எப்போ முடிவுக்கு வரும்னு எந்த ஒரு தேதி அறிவிப்பும் இல்லாமல் இருக்கிற சிறை தண்டனை. அதாவது குற்றவாளிகள் சுல்தான் விடுதலை பண்ண உத்தரவு தர வரைக்குமே இந்த 3 பேரும் சிறை தண்டனையில தான் இருக்கணும். இந்த கேஸ் கோர்ட் ப்ரொசீடிங், ஃபாரன்சிக் ரிப்போர்ட் மற்றும் டிஎன்ஏ டெஸ்டால் ஏற்பட்ட தாமதங்களில் டிலேயாக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் குற்றம் சுமத்தப்பட்ட அந்த 4 பேரும் போலீஸ் கஸ்டடியில் அவங்கள மிஸ்ட்ரீட் பண்ணதா புகார் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதனால கேஸை ஹைகோர்ட் ட்ரையலுக்கு ஸ்கெடியூல் பண்ணுறாங்க. 25 நவம்பர் 2010 ஹைகோர்ட் ட்ரையலில் ஜஸ்டிஸ் முகமது ஜவாவி இந்த 4 பேரில் வோங் காவாய் இந்த கொலையில் சம்மந்தப்பட்டதா ப்ரூஃப் பண்ண எவிடன்ஸ் இல்லைன்னு இந்த கேஸில் இருந்து வோங்கை விடுதலை செய்கிறார். இந்த வழக்கிற்கு மாஸ்டர் மைண்டாக பார்க்கப்பட்ட தே கிம் ஹோங் இந்த கேஸ்க்கும் தனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை மற்றும் அன்னைக்கு தன்னோட காரை ஃப்ரெண்ட் ஒருத்தன் கேர்ள் ஃப்ரெண்டோட வெளியே போக வாங்கிட்டு போனதாகவும் மறுபடியும் ரிட்டர்ன் பண்ண காரில் லாயோட என்ஃபோன் இருந்தது, ஆனால் இது தனக்கு எந்த சந்தேகத்தையும் வர வைக்கலன்னு சொன்னவன் போலீஸ் தான் இந்த குற்றத்தை ஒத்துக்க சொல்லி கரண்ட் ஷாக் கொடுக்கறது, பக்கெட் நிறைய தண்ணியில் தலையை முக்கி மூச்சு விட முடியாமல் ஆக்கி டார்ச்சர் பண்ணாங்க. ஸோ இந்த கொலையை நான் செய்யலைன்னு சொல்கிறான். அதே நேரத்தில் மற்ற 2 பேரும் லாயை கொலை செய்கிற எண்ணம் தங்களுக்கு இருந்தது, ஆனால் இந்த கொலையில் எங்களோட பங்கு ரொம்ப கம்மின்னு சொல்லி தேயை காட்டி கொடுத்து தப்பிக்க முயற்சி செய்கிறாங்க. 21 பிப்ரவரி 2011 இது வரைக்குமே நடந்த ட்ரையலில் ஃபைனலாக ஜஸ்டிஸ் முகமது ஜவாவி சாலி குற்ற சுமத்தப்பட்ட 3 பேருக்கும் லாயை கடத்தி கொலை செய்த குற்றத்தில் பங்கு உள்ளதுன்னு சொன்னவர் 31 மார்ச் 2011 குவாலலும்பூர் ஹைகோர்ட்டில் தன்னோட தீர்ப்பை வழங்குறாரு. இவ்வளோ சின்ன வயசில் லாயை கடத்தி கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் கொலை செய்த குற்றத்திற்காக அப்போது 25 வயதான தி கிம் ஹோங்கிற்கு மரண தண்டனை, மற்ற 2 இன்டிஃபினிட் டிடென்ஷனும் தண்டனைகளாக வழங்கப்படுது. காரணம் 18 வயதுக்கு கீழே உள்ள குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்க மலேசியா சட்டப்படி அனுமதி இல்லாததால் 3 ஒருவருக்கு மட்டும் தான் மரண தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. அதைத் தொடர்ந்து பிரஸ்க்கு பேட்டி கொடுத்த லாயின் அம்மா தன் பொண்ணோட மரணத்திற்கு நீதி கிடைக்கணுன்றது தன்னோட கனவு மற்றும் அந்த 3 பேரும் தண்டனைக்குரியவர்கள்னு சொன்னவங்க அந்த 3 பேரின் குடும்பத்தார்களில் ஒருத்தர் கூட அவங்க பசங்க செய்த தப்புக்கு மன்னிப்பு கேட்கலன்னு ரொம்பவே மனசுடைஞ்சு சொல்லியிருக்காங்க. ஒரு வழியாக குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைச்சதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தி கிம் ஹோங் தன்னோட மரண தண்டனையை எதிர்த்து கோர்ட் ஆஃப் அப்பீல் மற்றும் ஃபெடரல் கோர்ட் ஆஃப் மலேசியாவிற்கு அப்பீல் பண்ணுறான். 8 மே 2013 மற்றும் 19 அக்டோபர் 2015 2 கோர்ட்டும் அந்த அப்பீலை ரிஜெக்ட் பண்ணி தண்டனையை உறுதி செய்திருக்கு. 2018 முதல் தன்னோட மரண தண்டனைக்காக மரண வாசல பயத்தோட ஒவ்வொரு நொடியும் கடந்து வந்த அவனோட தண்டனை ஏதோ ஒரு சட்டப்பூர்வ காரணங்களினால் டிலே ஆகிட்டு இருந்திருக்கு.
ஏப்ரல் 2023 மலேசிய கவர்மெண்ட் டெத் பெனால்ட்டிக்கான வரையறைகளை மறுபரிசீலனை செய்கிறாங்க. அதாவது கொலை மற்றும் இன்னும் 10 குற்றங்களிற்கு மரண தண்டனை கட்டாய தண்டனையாகாதுன்னு முடிவு செய்கிறாங்க. அதாவது அப்போ மரண தண்டனையை எதிர்நோக்கப்படுறவங்களுக்கு அவங்களின் குற்றத்தின் வீரியத்தின் அடிப்படையில் மரண தண்டனை 30 முதல் 40 வருட சிறை தண்டனையோட குறைந்தபட்ச பிறம்படிகள் தண்டனையா வழங்கப்படணும்னு சொல்லப்பட்டது. இந்த மறுபரிசீலனைக்கு பிறகு மரண தண்டனை கைதிகளுக்கு மீண்டும் அந்த தண்டனையை எதிர்த்து அப்பீல் பண்ண வாய்ப்பு வழங்கப்பட்டது. அப்போ அது வரைக்குமே 12 வருடங்களா மரண தண்டனையை எதிர்நோக்கிக்கிட்டு இருந்த தே கிம் ஹோங் ரீசென்டென்சிங்காக அப்பீல் பண்ணுறான். 16 மே 2024 38 வயதான தே கிம் ஹோங் இந்த தண்டனையின் மறுபரிசீலனையின் ஹியரிங் ஃபெடரல் கோர்ட் ஆஃப் மலேசியாவில் நடக்குது. தே கிம் ஹோங்கின் சார்பாக வாதாடின லாயர் KS பாங் தேயின் மரண தண்டனையை நீண்ட சிறை தண்டனையாக மாற்ற கோரிக்கை வைக்கிறாரு. அதாவது தே கிம் ஹோங் நடந்த இந்த சம்பவத்திற்கு ரொம்பவே வருத்தப்படுறதாகவும் இதற்கு விக்டிம் குடும்பத்தார் கிட்ட மன்னிப்பு கேட்க கடமைப்பட்டிருப்பதாகவும் சொன்னவன் லாய் இறந்த பிறகு தான் எவிடன்ஸ் அழிக்க அவங்க உடல் எரிக்கப்பட்டது தவிர மனிதாபிமானம் இல்லாமல் இதை செய்யலன்னு விவரித்து சொல்கிறான். அதை தொடர்ந்து லாயர் KS பாங் தேக்கு அப்போ வரும் 22 வயது மட்டும்தான், ஏதோ ஒரு உந்துதலால் மட்டுமே இந்த கொலை பண்ணதால் இதை கருத்தில் கொண்டு அவங்க கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும்படி தன்னோட வாதத்தை முடிக்கிறாரு. இதை கேட்ட டெபுட்டி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் டியா ஷாஸ்வானி ஈசியான் முகமது ஆஹிர் தேயின் மரண தண்டனையை கோர்ட் உறுதிப்படுத்தணும். காரணம் வரும் 16 வயதே ஆன யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காத லாயை கருணையின்றி கொலை செய்ததால் மரண தண்டனை மட்டும்தான் இந்த கேஸ்க்கான நீதியை வழங்கும்னு தன்னோட வாதத்தை முன்வைக்கிறாங்க. 2 தரப்பின் வாதத்தின் அடிப்படையில் இந்த கேஸ் ஹியரிங்கில் இருந்த 3 ஜட்ஜஸ் தெங்கு மைமுன் துவான் மட், டத்தோ ஜபாரியா முகமது யூசுப் மற்றும் டத்தோ அபுபக்கர் ஜாயிஸ் அவங்களோட தீர்ப்பை வழங்குறாங்க. தே கிம் ஹோங்கிற்கு மரண தண்டனைக்கு பதிலாக 40 வருட சிறை மற்றும் 17 பிறம்படிகள் தண்டனையாக வழங்குறாங்க. இதை கேட்ட தேக்கு தான் மரண தண்டனையில் இருந்து தப்பியதால் ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஆனால் இதை கேட்ட லாயின் குடும்பம் ஃபெடரல் கோர்ட்டின் முடிவிற்கு தங்களோட அதிருப்தியை காட்டுறாங்க. காரணம், ஒருவேளை தண்டனை காலம் முடிந்து வெளியில் வந்தால் அவங்க குடும்பத்தை பழி வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபெடரல் கோர்ட்டின் இறுதி முடிவில் எந்த மாற்றமும் வரலை. இந்த ரீசென்டென்சிங் லாய் குடும்பத்திற்கு மட்டும் இல்லை, பப்ளிக்குமே ரொம்ப கோவத்தை லா அண்ட் ஆர்டர் மேலே வர வச்சது. தே கிம் ஹோங் இப்போ வரைக்குமே சிறையில் தான் இருக்கான் மற்றும் சம்மந்தப்பட்ட மற்ற 2 குற்றவாளிகளும் இப்போ எங்கே இருக்காங்கன்றது தகவல் இல்லை. அதாவது லவ் ப்ரப்போசல் ரிஜெக்ட் பண்ணதற்காக பல கனவுகளோட வலம் வந்த ஒரு 16 வயது பொண்ணை கொலை செய்து வஞ்சம் தீர்த்துக்கிட்ட இந்த குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை மட்டும்தான் சரியான தண்டனையாக இருக்க முடியும். ஸோ பெண்கள் ஒரு லவ் ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆப்போசிட் நபருக்கு புரிய வைக்கணும். கண்டிப்பாக இந்த விஷயத்தை குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறது ரொம்பவே நல்லது. காரணம், எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அவங்க உங்களுக்கு பாதுகாப்பாரனா இருப்பாங்க. இந்த கேஸில் லாய் கண்டிப்பாக ஒரு லவ் ரிஜெக்ஷனுக்காக தன்னோட உயிர் அநியாயமாக பறிக்கப்படும்னு நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்குமே எல்லா விஷயங்களையுமே ரொம்ப கவனமாக கையாள்வது நல்லது. ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Till then, goodbye.